ஒரு 2-3 சித்தாந்த விஷயங்களை பேச வேண்டியது இருக்கு. ஒன்று, வட இந்தியாவில் பாஜக முன்னெடுக்கக்கூடிய ராமர் அரசியல், மத உணர்வு, அது சார்ந்த அரசியல், அவங்களை எதிர்த்து அரசியல் செய்கிறவங்க கூட அதற்குள்ள ஒரு சாஃப்ட் ஹிந்துத்துவாவை பேசக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் சில நேரங்களில் வந்துடுறதை பார்க்குறோம். தமிழ்நாட்டில் புதிதாக தொடங்குகிற கட்சியும் கூட திராவிட அரசியலை, சமூக நீதியை பேசக்கூடிய ஒன்று வெளிப்படுற நேரத்தில் அதை பேசாமல் யாரும் தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியாது அப்படின்னு அமைச்சர் திரு உதயநிதி சொல்கிறாரு. என்னுடைய கேள்வி, தமிழ்நாட்டினுடைய மைய நீரோட்ட அரசியல், தமிழ்நாட்டினுடைய ஒரு பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ், அதனுடைய ஆணி வேர் அப்படின்ற ஒன்று இத்தனை ஆண்டுகள் கழித்தும் திராவிட இயக்கம் முன்னிறுத்துகிற கோட்பாடுகள் தானா? அதைத்தான் இந்த நிகழ்வுகள் உறுதிப்படுத்துதா? ஏன் அது திராவிட இயக்கத்தினுடைய கோட்பாடுகள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் இன்றைய நிகழ்ச்சி நிரல். ஒரு 100 ஆண்டு காலமாக அது தொடர்ந்து வருகிற ஒரு நிகழ்ச்சி நிரல். இப்போ திராவிட இயக்கம் அது நம்ம எல்லாருமே சேர்த்து வச்சு பார்ப்போம். திமுக, அதிமுக, மதிமுக, நீங்கள் அவங்களுடைய பேச்சுக்களை பூரா நீங்கள் கவனிங்க. அது 1925லேருந்து, 1949லேருந்து, 1972லேருந்து, அதுக்கு பிறகு வைகோ அவர்கள் கிளம்பி எல்லாமே பாருங்கள், சமூக நீதியாக இருக்கும், மாநில சுயாட்சியாக இருக்கும், தமிழ் உரிமையாக இருக்கும், மிக முக்கியமாக ஏழை எளிய மக்களுடைய நலத்திட்டங்களாக இருக்கும். அப்புறம் இவங்க எல்லாரும் பெரியாரையும் அண்ணாவையும் புகழ்வாங்க. இப்போ ஏன் பெரியார் அண்ணாவும் புகழ்கிறாங்கன்னா அவங்க இந்த கோட்பாட்டை முன் வச்சதுனால. அப்போ இது இன்றைக்கி தேவையா இல்லையா? அதனால அது இன்றைக்கும் மைய நீரோட்டமாக இருக்குது. இப்போ இங்கே ஒரு பாஜக நண்பர் பேசுகிறது என்னை கேட்கும்போது எனக்கு ரொம்ப வினோதமாக இருந்துச்சு. அவர் ஒன்று ஆரம்பிக்கிறாரு, கடைசியில் முடிக்கும்போது பாவம் வேறு வகையெல்லாம் முடிக்க வேண்டியது. ஏன்னா அவங்க தலைவர்களுடைய உரைகள் ஏற்கனவே அப்படி பதிவாகிப்போச்சு. நேற்று இன்றைக்கும் இவர் பெரியார் பற்றி ஒரு நிதானமான ஒரு மதிப்பீடு போல் அவர் சொன்னார். நானும் ரசித்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் 15ஆம் தேதியிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சமூக ஊடகங்களில் பாஜக காரங்களும் பாஜக ஆதரவாளர்களும் போட்ட பதிவுகளை வாசிக்க முடியாது. அவ்வளவு மோசமாக பெரியாரை பற்றி அவங்க பதிவுகள் போட்டிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? நண்பர் ஸ்ரீகாந்த் அதெல்லாம் பார்த்துருக்க மாட்டாரா? எப்படிங்க அதெல்லாம் போடுறாங்க, நீங்கள் எப்படி விடுறீங்க? அப்புறம் ராஜா பெரியாரை பற்றி, பெரியார் பேரே சொல்ல மாட்டார், இவராக சொல்கிறாரு. அவர் தெளிவாக ஈவி ராமசாமி அப்படி, அதுலேயே அவருக்கு ஒரு முகத்தை பார்த்திங்கன்னா அவ்வளோ குதூகலமாக இருக்கும். எனக்கு ஆளாளுக்கு ஒன்று பேசுகிறாங்க, இருக்கட்டும். பட் நான் கேட்குறது, இப்போ இவங்களுக்கு விஜய் மீது ஏன் இவ்வளவு பதற்றம்? இப்போ சகோதரி தமிழிசை அவங்களுடைய பேட்டியை போகிற நான் கேட்டேன். எனக்கு ரொம்ப வேடிக்கையாக இருந்துச்சு. இது வரைக்கும் ஒன்றும் சொல்லாதவங்க இப்போ பார்த்திங்கன்னா பெரியார் திடலுக்கு போயிட்டார், பெரியாருக்கு மரியாதை செய்து விட்டார் என்றவுடன் படன்னு பொறிஞ்சு தள்ளுறாங்க. அவர் அதான் அங்கே திமுக நண்பர் சொன்னது போல் அவர் ஒரு சாயத்தை தனக்கு தானே பூசிக்கொண்டார். அது வெளுக்குமா வெளுக்காதா அடித்து விட்டு இப்போ அதே போல் ஸ்ரீகாந்த் நண்பரும் தெளிவாக சொன்னார், எங்களுக்கு திமுக தான் பிரதான எதிரி, அதே நேரத்தில் கழகங்கள் இல்லாத ஆட்சி, திராவிட இயக்க எதிர்ப்பு, இதாயா தமிழ்நாட்டில் பாஜக அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டார். இப்போ விஜய் அவர்கள் ஒரு கட்சி, தமிழக முன்னேற்ற கழகம், அதனுடைய கோட்பாடுகள் இன்னும் தெளிவாகலை, முழுமையாக தெளிவாகலை. ஆனால் அவரைத்தான் முதலமைச்சர் என்று முன்வைக்க போகிறாங்க அந்த கட்சிக்காரங்க. அது ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏற்கனவே ஆட்சியில் இருக்கக்கூடிய, அரசியலில் இருக்கக்கூடிய திமுகவை எதிர்க்காமல் அவர் எப்படி முதலமைச்சர் ஆக முடியும்? ஆகவே என்னுடைய கணிப்பில் அவர் திமுகவை எதிர்ப்பார். ஆனால் பாருங்கள், பாஜகவுடைய கவலை திமுக எதிர்த்தா மட்டும் திமுகன்னு நீங்க உறுதியா சொல்றீங்க. எந்த நோக்கில இருந்து அப்ப அருணன் அவர்கள் தெளிவாக சொல்கிறார், பதட்டம் திமுகவிற்கு. நீங்க வாட்டுக்கு சம்பந்தம் சொல்லவே இல்லைங்களையா? கொஞ்சம் இல்ல, முதல்வர் பதவிக்கு ஆபத்து வந்திருக்கு நீங்க தான் சொல்றீங்க. அடுத்த முதல்வர் அவர் தான், நீங்க தான் குறிப்பிடுறீங்க. இல்லங்க, ஒரு அரசியல் கட்சி வந்தா அவர் தான் அந்த கட்சி அவரே திரு அருணன் வேட்பாளர். இல்லை குணா அவர் எப்பவுமே என்னை பேச விட மாட்டார். அவ்வளோதான் அவருடைய நாகரிகம். அவர் பேச்சை நான் இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டேன். 2 தடவை பேசினார். ஏங்க அந்த கட்சியில் அவங்க சொல்கிறதுக்கு என்ன, விஜய் முதலமைச்சர்னு சொல்கிறாங்களா இல்லையா? அதை தானே சொன்னேன், யதார்த்தத்தை சொல்கிறேன்.
அப்போ வந்து அவர் இயல்பா திமுக எதிர்ப்பார். என்னுடைய கருத்தை கேளுங்க, நீங்க சொன்னது மட்டும்தானே எல்லாரும் கேட்கணும். அப்ப அவர் திமுகவை எதிர்ப்பார் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு, என்னுடைய கணிப்பு. ஆனா திமுக அவர் எதிர்ப்பார் என்பது பாஜகவுக்கு தெரியும். ஆனா திமுகவை எப்படி எதிர்க்கணும்? அட அட ஏதாவது வளருங்கய்யா, கொஞ்சமா பொறுமையா கேளுங்க. திமுகவை எதிர்ப்பது என்பது மட்டும் போதாது, எந்த கோணத்துல இருந்து நீங்க தான் உளறீங்க. உளறுவது நீங்கள, உங்க வயசுக்கு மரியாதை கொடுத்து அமைதியா இருக்கேன். நீங்க சொல்ற கருத்து சரின்னு சொல்றது உங்களுக்கு உளறலா இருக்கா? நீங்க சொல்ற கருத்தை நான் ஆமோதிக்கிறேன். திமுகவுக்கு தான் ஆபத்து. ரன்னிங் கமெண்ட்ரி வேண்டாங்க, உள்ள பேசுங்க ஸ்ரீகாந்த். விவாதம் திசை மாற வேண்டாம். என்ன பேச ரன்னிங் கமெண்ட்ரினா விவாதம் பண்ண முடியாது. அவர் நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க, அவர் ஒரு இடத்துல இருக்காரு. கண்ணிய குறைவான கிரிக்கெட்டா ரன்னிங் கமெண்ட்ரி பண்றதுக்கு ரெண்டு பேர் மாற்றி மாற்றி பேசுறதுக்கு? அவர் ஒரு கருத்தை சொல்றாரு, அவர் சுற்றுலா அவர் சொல்லி முடிக்கட்டும். அதுக்கு பிறகு உங்களுக்கு மாற்று கருத்து தான் சொல்லுங்க. திரு அருணன், நான் கேட்க விரும்புற ஒரு கருத்து, இல்லங்க வலதுசாரி அரசியல் இடதுசாரி அரசியல் இருக்கு. ப்ளீஸ் குணா, ஒரு நிமிஷம் ஐயா. இல்ல வலதுசாரி அரசியல் இடதுசாரி அரசியல் மாட்டீங்க கொஞ்சம் ப்ளீஸ். இன்னொரு புறத்துல வந்து திராவிட அரசியல் வெர்சஸ் ஹிந்துத்துவ அரசியல் இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் திராவிடத்தை இன்னொரு கட்சி பேசுறது அப்படின்ற ஒண்ணு, தமிழ்நாட்டோட மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ் அப்படின்றது ப்ரோ திராவிடம் அப்படின்றது மீண்டும் எஸ்டாப்ளிஷ் ஆகுதான்னு கேட்க விரும்புகிறேன். இல்லைங்க, அதுக்கு தான் சொல்ல வர்றேன். பாஜகவுக்கு திமுகவை எதிர்க்கணும். விஜய் வந்து திமுகவை எதிர்ப்பார், அது பாஜகவுக்கு தெரியும், என்னுடைய கணிப்பில் சொல்கிறேன். ஆனால் விஜய் எப்படி எதிர்க்கணும்? இன்னொரு பாஜகவா எதிர்க்கணும் திமுகவை. ஆனால் விஜய் கோடி காட்டுவது எப்படி இருக்குன்னா, இன்னொரு அதிமுகவா எதிர்க்க போறாரு திமுகவை. நீட்டை எதிர்த்தாரு, கல்வி பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடாது, மாநில பட்டியலுக்கு வரணும். இப்போ பெரியார் திடல், பெரியார் சமூக நீதி, இந்த கோணத்தில் எதிர்ப்பதை பாஜக அறவே விரும்பவில்லை. அதனால் தான் பாஜகவுக்கு பதற்றம். இல்லாட்டி தமிழிசையுடைய அந்த பாருங்க பேட்டிய கொந்தளிக்கிறாங்க. அவங்க என்னெல்லாம் பேசுகிறாங்க தெரியுமா? ஏயா, இவருடைய சினிமா மட்டும் பல மொழிகளில் வருது, ஆனால் தமிழ்நாட்டோட மொழிக் கொள்கை வந்து இருமொழி கொள்கையாக தான் இருக்கணுமா அப்படின்னு அவங்க கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. ஏங்க, ஒரு சினிமா பல மொழிகளில் வருவதற்கும் ஒரு மாநிலத்தில் அந்த மாநில அரசு என்ன மொழிக் கொள்கையை கொண்டு இருக்க வேண்டும் என்று ஒரு புதிதாக வரக்கூடிய கட்சியினுடைய தலைவர் சொல்வதற்கு வித்தியாசம் கிடையாதுங்களா? இப்படிலாம் எங்க பேசுகிறாங்க? அப்போ யாருக்கு பதற்றம்? பாஜகவுக்கு தான். ஆகவே இது ரொம்ப தெளிவாக தெரியுது. இன்றைய நிலைமையில் வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையான இந்த இப்போ ஒன்றும் இல்லைங்க, இந்த மாநில சுயாட்சிங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் பெறுது என்றால், இன்றைக்கு மோடி அரசு அதனுடைய அமைச்சரவை எதை ஒப்புக்கொண்டிருக்கு? ஒரே நாடு ஒரே தேர்தல். அதை இன்றைக்கு அமைச்சரவை ஒப்புக்கொண்டிருப்பதாக செய்தி வந்து கொண்டிருக்கு. அப்போ எவ்வளவு மோசம்! மாநிலங்களே கூடாது, மாநில அரசுகளே கூடாது என்பதுதான் ஆர்எஸ்எஸ் உடைய நிலைப்பாடு. உங்களுக்கு தெரியுமா? மொழிவாரி மாநிலத்தை ஆர்எஸ்எஸ் எதிர்த்தது. அதனுடைய தலைவர் கோல்வால்கர் இந்த நாட்டுக்கு தேவை யூனிட்டரி சிஸ்டம் தான், ஒற்றையாட்சி முறை தான். நேரு செய்யக்கூடிய இந்த அம்சங்கள் மாநிலங்கள், மாநில அரசுகள், மாநில சட்டமன்றங்கள் அவற்றுக்கு தனியாக தேர்தல் என்பது கூடாது என்று எழுதியிருக்காரு. இன்னைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல்னா என்ன அர்த்தம்? சட்டமன்ற தேர்தலுடைய முக்கியத்துவத்தை குறைப்பது. மாநிலத்துடைய பிரச்சனைகளை மட்டும் பிரதானமாக பேசக்கூடிய சட்டமன்ற தேர்தலை தனியாக நடத்தாதே, மக்களவைக்கு மட்டும்தான் தேர்தல், அதோடு சேர்த்து போனால் போகுதுன்னு. இந்த மாநில தேர்தல் வரும், இல்லாட்டி வராமல் போகும். யாராவது எதிர்பார்த்தீங்களா ஐயா? ஜம்மு காஷ்மீர் ஒரு மாநிலம் இன்னைக்கு இல்லைங்கய்யா, அங்கே தேர்தல் நடக்குது. மாநிலத்துக்கு தேர்தல் நடக்கலை, ஒரு யூனியன் பிரதேசத்துக்கு நடக்குது. எவ்வளவு கொடூரமானவர்கள் இந்த பாஜக ஆட்சியாளர்கள்! ஒரு மாநிலத்தையே ஒழித்து கட்டிவிட்டார்கள் 5 ஆண்டு காலமாக. ஆனால் இங்கே தமிழ்நாட்டிலே மாநில உரிமை, மாநில சுயாட்சி, இதனால் தேர்தலே நடக்கலைங்க. இதனால் தேர்தலே நடக்கல. கொடூரமானவர்கள் என்ன தமிழ் பேசுறீங்க நீங்க? உங்க வயசுக்கும் இதுக்கும் ஒரு கண்ணியம் கிடையாது அவங்க பேச்சல. எவ்வளவு தெளிவாக அடுத்த கட்சி உங்க வயசுக்கு ஒரு மரியாதை கூட உங்களுக்கு தெரியலையே. என்ன கொடூரமானவர்கள்? என்னத்தை கண்டு இன்னைக்கு அங்க எத்தனை பேர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க, எத்தனை பேர் இந்துக்கள் எல்லாம் விரட்டப்பட்டார்கள்? அதாவது அதை பத்தி எல்லாம் பேசாம நீங்க உடனே கொடூரமானவர்கள் பாருங்க ஆரம்பிக்கிறீங்க. என்ன தெரியும் உங்களால? தனியா திமுகவோட ஒட்டுண்ணியாகவும் சாருண்ணியாகவும் இருந்து 44 எம்பி வச்சிருந்தாலும் நீங்க 2 எம்பிக்கு சிங்கி அடிச்சிருக்கீங்க. நீங்க பேசுறீங்க இவர் சிங்கி கொடூரம் சொல்லக்கூடாது, கண்ணியமா பேசுறீங்க. நான் ஒரு கட்சி தலைவராக பேசுறேன், ஒரு நாளாந்திர பேச்சாளர் மாதிரி பேசாதீங்க.
ஏங்க சிங்கின்னு சொல்லக்கூடிய 5ஆம் தர பேச்சாளரை நீங்க பேசிக்கிட்டு என்ன பாதி கொடூரம்ங்க. ஒரு மாநிலத்தையே ஒழிச்சு கட்டிட்டீங்க. 5 ஆண்டு காலமாக ஒரு மாநிலம் இல்லைங்க. என்ன கொடூரம் இருக்கு? நீங்க டோர் டு டோர் கேன்வாசிங் எங்க நடக்குது? இதுக்கு முன்னாடி நடந்துதா? ஏங்க ஒரு மாநிலம் அப்படின்ற ஒண்ணு யூனியன் பிரதேசமாக அந்த மாநில அந்தஸ்தே ஒழிக்கப்பட்டுருச்சுன்றதாங்க அவர் சொல்றாரு. திரு அருணன் அவர்கள்ட்ட கேட்க வேண்டிய இன்னொரு இந்த நிர்வாக வசதிக்காக அது மாற்றப்பட்டு இருக்கிறது. என்ன மாத்திருக்காங்க? நிர்வாக வசதிக்காக மாற்றப்பட்டிருக்கிறது. அதனால என்ன ஆயிட போகுது? உங்களுடைய சர்வாதிகார பார்வை, உங்களுடைய கொடூரமான சர்வாதிகாரம், அதுல என்ன குறை வந்தது? தேர்வு அதுதாங்க குறை சொல்றாரு. ஒரு மாநிலத்தை நடக்காம இருந்த இடத்துல இன்னைக்கு டோர் டு டோர் கேன்வாசிங் நடக்குதுங்க. ஸ்ரீகாந்த், இன்னைக்கு நீங்க டோர் டு டோர் கேன்வாஸ் நடக்கிறது முக்கியம் இல்ல. காஷ்மீர்ல பல ஆண்டுகள் தேர்தலே நடக்கல. உச்சநீதிமன்றம் போன பிறகு 90 நாள்ல தேர்தல் நடத்துங்கன்னு சொன்ன பிறகு நடத்துறாங்க. அவர் கேட்டது ஒரு மாநிலத்தை இன்னொரு 2ஆக பிரிக்கலாம், ஆனால் ஒரு மாநில அந்தஸ்தையே ஒழிச்சிட்டு ஒரு மாநிலத்தை யூனியன் பிரதேசமா மாத்துறீங்க, சுருக்குறீங்க, அதனுடைய தகுதியை குறைக்கிறீங்கன்னு சொல்றாரு.